அனைவருக்கும் வணக்கம். நம்ம லைஃப்பில் நம்மக்கிட்ட இருக்க எல்லா கோல்ஸையும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அப்படிப்பட்ட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம புதுசாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அப்படி ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய பெரிய ஆசைகள்லாம் இருக்கா? உங்களோட கனவுகள், உங்களோட லட்சியத்தை நோக்கி நீங்கள் வேகமாக ஓடிட்டுருக்கீங்களா? நீங்கள் ஓடுற வேகத்தோட கூட இந்த ஒரு டெக்னிக்கையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கோல்ஸை நீங்கள் சீக்கிரமாகவே ரீச் பண்ணிட முடியும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த பவர்ஃபுல் டெக்னிக் என்ன அப்படின்னா, வாட்டர் பாட்டில் டெக்னிக். நம்ம எல்லாருமே வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வெளியில் போகும்போதும் வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். வீட்லேயுமே வாட்டர் பாட்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை காப்பராக இருக்கலாம், இல்லை சில்வர் டைப்பில் இருக்கலாம். ஸோ என்ன மாதிரி மெட்டீரியலில் வேணாலும் உங்களோட வாட்டர் பாட்டில் இருக்கலாம். அந்த வாட்டர் பாட்டிலை வச்சுக்கிட்டு உங்களோட கோல்ஸை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னா, 2 மெத்தடில் வாட்டர் பாட்டில் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா, வாட்டர் பாட்டில் மேலே ஒரு பேப்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரில் உங்களோட கோல்ஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணலாம். செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேப்பர் எதுவும் பேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக ஒரு மார்க்கர் பென் வச்சு உங்களோட வாட்டர் பாட்டிலில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். உங்களோட கோல்ஸ் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்க மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வாட்டர் பாட்டிலில் எழுதி ஒட்டிடுங்க. நைட் அந்த பாட்டிலில் தண்ணியை நல்லா ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஸோ நைட் ஃபுல்லாக அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்க வாட்டர் பார்த்திங்கன்னா, நீங்கள் வெளியில் அந்த பாட்டில் மேலே எழுதி வச்சுருக்க அந்த சென்டென்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷன் நம்ம வாட்டர் பாட்டில் என்ன மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அந்த மெட்டீரியலும் எனர்ஜி தான், அந்த மெட்டீரியல்லையும் ஆட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஆட்டம்ஸை வைப்ரேட் பண்ண வைக்கும். அந்த வைப்ரேஷன் மூலமாக உள்ளுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்க வாட்டரும் வைப்ரேட் ஆகும். அப்போது நம்மளோட கோல்ஸ் எல்லாமே அந்த வாட்டரில் ரெஜிஸ்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவர் நைட் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுடைய கோல்ஸினுடைய வைப்ரேஷன் அந்த வாட்டரில் இறங்கியிருக்கும். இப்போது நீங்கள் காலையில் எழுந்து அந்த மேஜிக் வாட்டரை ரெகுலராக எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அந்த பாட்டிலில் இருக்க வாட்டரை நீங்கள் குடிச்சிட்டே வரலாம். காலி ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆல்ரெடி வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, நீங்கள் மறுபடியும் தேவைப்பட்டால் வாட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வைப்ரேஷன் இருக்கக்கூடிய அந்த வாட்டரோடு நீங்கள் இன்னும் வாட்டர் ஆட் பண்ணும்போது அந்த வாட்டரும் இதே வைப்ரேஷனுக்கு வந்துடும். அப்போ உங்களோட கோல்ஸ் என்னவோ அந்த கோல்ஸோட வைப்ரேஷனுக்கு நீங்கள் குடிக்கிற வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லுமே என்ன ஆகிடும்னா வைப்ரேஷன் கொண்டு வந்துடும். அந்த வைப்ரேஷனில் இருக்க தண்ணியை நீங்கள் குடிக்கும்போது உங்களோட பாடியில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டும் அதே போல் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும். அப்போது நீங்களும் உங்கள் கோல்க்கான வைப்ரேஷனில் வைப்ரேட் ஆகும்போது வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, சேம் வைப்ரேஷன்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். அப்போது உங்களோட வைப்ரேஷன் உங்கள் கோல் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த வைப்ரேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த கோலில் போயிட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட முடியும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ உங்களோட கோல்ஸை நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக உங்களோட கோல்ஸை ரீச் பண்ணிடவே முடியும். நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. நைட் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. நைட் வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் உங்களுடைய வாட்டர் பாட்டிலை ஃபுல் பண்ணி வச்சுருங்க. அந்த வாட்டர் மறுபடியும் காலையில் வரைக்கும் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ அடுத்த நாள் நீங்கள் அந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் உங்கள் பாடியில் இருக்க வைப்ரேஷனை மேட்ச் பண்ணும். ஸோ நீங்கள் உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களோட கோல்ஸை அட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ சீக்கிரமாக உங்கள் கோல்ஸ் எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட லைஃப்பில் இருக்க கோல்ஸையும் அவங்க சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ.